இமாம் அபூ ஸுர்ஆ ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய முஹத்திஸ். நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை பாடம் நடத்திய மிகப்பெரிய மகான் இமாம் அபூ ஸுர்ஆ ரஹிமஹுல்லாஹ். அவங்க சக்கராத்துல இருக்கிறாங்க. கேள்விப்பட்டுட்டு அவங்களுடைய மாணவர்கள் அவர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. அபு ஹாத்திம், முஹம்மது பின் முஸ்லிம் ரெண்டு பேர் வர்றாங்க. வந்து பார்த்தா இமாம் அபூ ஸுர்ஆ ரஹிமஹுல்லாஹ் அவங்க கண்ணை மூடி அப்படியே படுத்திருக்கிறாங்க. கடைசி நேரம் அப்படிங்கறத இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கலிமாவை ஞாபகப்படுத்தணும். எப்படி ஞாபகப்படுத்துறது? சாமானிய மனிதனாக இருந்தால் சொல்லலாம், மிகப்பெரிய முஹத்திஸ், ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை இந்த சமூகத்திற்கு தந்த மகான், இவர்களுக்கு நாம எப்படி கலிமாவை ஞாபகப்படுத்துறது அப்படின்னு ஒரு தயக்கம். சாமானிய மனிதருக்கும் முஹத்திஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம ஹதீஸ் எப்படி சொல்லுவோம்? நேரடியாக சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம், அவ்வளவுதான். ஆனா முஹத்திஸீன்கள் எப்படி சொல்வாங்கன்னு சொன்னா, தனக்கு அந்த ஹதீஸை சொன்னவரின் பெயரை சொல்லி அவருக்கு யார் சொன்னார் அவருடைய பெயர், அவருக்கு யார் சொன்னார் அவருடைய பெயர், அவருக்கு யார் சொன்னார் அவருடைய பெயர், அவருக்கு சொன்ன சஹாபியினுடைய பெயர், பிறகு அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் என்பதாகத்தான் சொல்லுவார்கள். சக்கராத்தில் இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய முஹத்திஸ். எனவே முஹம்மது பின் முஸ்லிம் அவர்கள் இவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ்வாக இருக்குமோ அவர் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார் என்கின்ற இந்த ஹதீஸை சொல்லணும். அறிவிப்பாருடைய பெயரை ஆரம்பிப்போம் என்று சொல்லி வந்திருந்த முஹம்மது பின் முஸ்லிம் அந்த அறிவிப்பாருடைய பெயர் ஆரம்பிச்சாரு. ஒரு 3 பேரை சொல்லிட்டாரு, அதுக்கு பேரை மறந்துருச்சு. அபூ ஹாத்திம் திரும்ப ஆரம்பிக்கிறார். 3 அறிவிப்பாருடைய பேரை சொன்னாரு, அதுக்கு பிறகு அவராலையும் சொல்ல முடியல. 2 பேரும் சொல்ல முடியாம அப்படியே நிக்கிறாங்க. இமாம் அபூ ஸுர்ஆ கண்ண முழிச்சிட்டான். கண்ண முழிச்சிட்டு என்ன தூக்கி உட்கார வைங்கன்னு சொல்லி சொன்னான். தூக்கி அவங்களை உட்கார வச்சாச்சு. உட்கார வச்ச உடனே இமாம் அபூ ஸுர்ஆ சொல்றாங்க, ஹத்தஸனா புந்தர், எனக்கு புந்தர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். புந்தருக்கு அபு ஆசிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபு ஆசிமிற்கு அப்துல் ஹமீத் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துல் ஹமீதிற்கு சாலிஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சாலிஹிற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். உயிர் போயிடுச்சு. தஹலல் ஜன்னah கூட சொல்லல, லா இலாஹா இல்லல்லாஹ் இவனுடைய ஹா சொன்னார்கள், அவருடைய உயிர் பிரிந்து விட்டது.